எண்கள், நம்பர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது, நம்பர்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு நம்பருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் எப்படி எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக போட்டிருக்கோம். எல்லா பிளேலிஸ்ட்டையும் ஃபுல்லாக பாருங்கள். 16ஆம் அத்தியாயத்தில் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். மனுஷனுக்கும் அசுரனுக்கும் என்ன வித்தியாசம்? தெய்வத்தன்மையுடையோர் மனது தெளிவுற்று இருக்கும். அவர் பிறருக்கு தீங்கு செய்யார், கோபம் அறியார், பொறுமை இரக்கம் பெற்றிருப்பார். அசுரத்தன்மையுடையோர் டம்பமும் கொழுப்பும் கர்வமும் கோபமும் அயர்வும் பொருந்தியிருப்பர். தெய்வத்தன்மையுடையோர் சம்சார பந்தத்தின் என்றும் விடுபடுவர், மற்றவரோ பின்னும் அதில் கட்டுப்படுவார். மேலும் அசுரத்தன்மையுடையோர் வையகம் பொய்யென்றும் ஈஸ்வரன் அற்றது என்றும் உரைப்பார். தாங்களே இறைவன் என்றும் தாங்களே வல்லவர்கள் என்றும் தாங்களே செல்வம் படைத்தவர்கள் என்றும் தங்களுக்கு நிகர் வேறு எவருமே இல்லை என்றும் எண்ணிக்கொண்டு கெட்ட காரியங்களை செய்து நரகத்தில் விழுவார்கள். அவர்களுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்களுக்கோ சாஸ்திரமே பிரமாணமாக இருக்கும். ஆத்ம நாசத்திற்கிடமான 3 வாயில்கள் உள்ளன. நரகம்னு சொல்லுவோமே, அதுக்கு வாயில்கள் காமம், சினம், அவா. இதனால் பார்த்தா இதை 3ஐயும் விட்டு ஒழி. இந்த 3 இருள் வாயில்களின்றும் விடுபட்டோன் தனக்குத்தான் நலம் தேடி கொள்கிறான். சாஸ்திர விதியை மீறி விருப்பத்தால் தொழில் புரிவோன் சித்தி பெறான். அவன் இன்பம் எய்தான், பரகதி அடையான். எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பதில் நீ சாஸ்திரத்தையே பிரமாணமாக வைத்துக்கொள். அதை அறிந்து சாஸ்திர விதியால் கூறப்பட்ட தொழிலை செய்த கடவாய் என்று சொல்லி 17ஆம் அத்தியாயத்துக்கு போவோம். ஓம் தத் சத் என்றால் என்ன? 17ஆம் அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரிய விபாக யோகம். சாத்விக ஸ்ரத்தையுடையோர் சாஸ்திரத்தை தழுவி தேவர்களை வணங்குவர். ராஜச ஸ்ரத்தையுடையோர் யக்ஷர்களையும் ராட்சதர்களையும் வணங்குவர். தாமச ஸ்ரத்தையுடையோர் பூத பிரேத பிசாசங்களை வணங்குவர். அவர்களுக்கு கிட்டும் பலன்களும் குணங்களும் தக்கபடியே வேறுபட்டிருக்கும். ஒவ்வொருவருக்கும் பிரியமான உணவும் 3 வகைப்படுகிறது. வேள்வியும் தவமும் தானமும் அங்கனமே 3 வகைப்படுகின்றன. உயிர் சக்தி, பலம், நோயின்மை, இன்பம், பிரீத்தி இவற்றை மிகுதிப்படுத்துவன, சுவையுடையன, குழம்பாயின, உறுதியுடையன, உளமுகந்தான். இவ்வுணவு சத்துவ குணமுடையவருக்கு பிரியமானவை. கசப்பும் புளிப்பும் உப்பும் உரைப்பும் மிகுந்தன, அதிகம் சூடு கொண்டன, உலர்ந்தன, எரிச்சலுடையன. இவ்வுணவுகளை ரஜோகுணமுடையவர் விரும்புவர். இவை துன்பத்தையும் துயரையும் நோயையும் விளைவிப்பன. பழையது, சுவை அற்றது, கெட்டுப்போனது, எச்சில், அசுத்தம் இத்தகைய உணவு தமோ குணத்தை உடையவருக்கு பிரியமாகும். பயனை விரும்பாத யோகிகளால் மேற்கூறிய 3 வகைகளிலும் உயர்ந்த தன்னம்பிக்கையுடன் செய்யப்படும் தவம் சாத்வீகம் எனப்படும். கைமாற வேண்டி பயனை கருதி கிளேசத்துடன் கொடுக்கப்படும் தானம் ராஜசம் என்பர். தகாத இடத்தில் தகாத காலத்தில் தகாதவருக்கு செய்யப்படுவதும் மதிப்பின்றி இகழ்ச்சியுடன் செய்யப்படுவதுமாகிய தானம் தாமசம் என்பர். ஓம் தத் சத் என்ற மும்மை பெயர் பிரம்மத்தை குறிக்கும். பிரம்மவாதிகள் விதிப்படி புரியும் வேள்வி, தவம், தானம் என்ற கிரியைகள் எப்பொழுதும் ஓம் என்று தொடங்கச் செய்யப்படுகின்றன. தத் என்ற சொல்லை உச்சரித்து பயனை கருதாமல் பல வகைப்பட்ட வேள்வியும் தவமும் தானமும் ஆகிய கிரியைகள் மோட்சத்தை விரும்புவோராய் செய்யப்படுகின்றன. சத் என்ற சொல் உண்மை என்ற பொருளிலும் நன்மை என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. பார்த்தா புகழ்வதற்குரிய செய்கையை குறிப்பிடுவதற்கும் சத் என்ற சொல் வழங்கப்படுகிறது. வேள்வி, தவம், தானம் இவற்றில் உறுதி நிலையும் சத் எனப்படுகிறது. பிரம்மத்தின் பொருட்டாக செய்யும் கர்மமும் சத் என்று சொல்லப்படும். 17 அத்தியாயங்கள் பார்த்துட்டோம். கடைசி அத்தியாயமான 18 அடுத்த எபிசோடில். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் உள்ள வேர்ட் டு வேர்ட் மீனிங் பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். எனக்கு தெரியும்னு சும்மா இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.